ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 மெயின்ஸ் படிக்கலாமா இல்லை குரூப் 2A மெயின்ஸ் படிக்கலாமா? இது டிஸ்கிரிப்டிவ், இது அப்ஜெக்டிவ், வேறு மெத்தட். எந்த எக்ஸாமுக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேர் இந்த போஸ்டிங் அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரிசல்ட் வேறு மாதிரி போயிட்டால் என்ன பண்ணலாம், இந்த விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி ட்ராபேக்காக இருக்குது, என்ன பண்ணலாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. இது குழப்பம், அதை தாண்டி ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எங்கே ஆரம்பிக்கலாம், அப்புறமா தான் மைண்ட் சுற்றிக்கிட்டே வந்திருக்கும். இந்த குழப்பத்தோடு இருந்தால் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கிளாரிஃபை கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். என் நாலேஜுக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இது ஓகேனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் பின் குறிப்பு, இல்லை ப்ரோ எனக்கு சரியாக தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் வருது, நான் இதை படிக்க போகிறேன், ஒரு கிளியர் மைண்ட் இருக்குது, நீ குழப்பம் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த டைமோட வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குழப்பமாக இருக்கவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகே? சிம்பிளான விஷயம் தான், பெரிய சயின்டிஃபிக் மெத்தட் அந்த மாதிரிலாம் இல்லை. ப்ராப்பராக அடுங்கன்னா எல்லாமே பண்ண முடியும், ஓகே? ரைட், பார்த்துடலாம். அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் ஆன்லைன் வீடியோ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் டெஸ்ட் சீரிஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்ப்போம். ஸோ இந்த கன்ஃபியூஷனுக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ப்ராப்பராக தெரியாது. இங்கே என்ன விஷயம்னா எல்லாருமே யோசிக்கிறது, நான் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணலாமா வேணாமா, எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, நான் பண்ணலாமா வேணாமா, இதான் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரோ நான் 160 போட்டிருக்கேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நான் கிளியர் பண்ணிடுவேன், குரூப் 2 படிக்க போகிறேன். இல்லை ப்ரோ நான் ஒரு 150 கிட்ட போட்டிருக்கேன், 2A ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சில பேருக்கு அந்த ஐடியா வந்திருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இன்கேஸ் கட் ஆஃப் அதிகமாகிட்டால் என்ன ஆகும், இல்லை கம்மியாகிட்டா என்ன ஆகும், இந்த விஷயம் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், இந்த கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக மறந்துடுங்க. கட் ஆஃப்ன்றதை முழுமையாக மறந்துடுங்க. ஓரளவுக்கு இருக்குதா, ஒரு 135 140 கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் வீடியோ எப்படியே போட்டுட்டேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கட் ஆஃப் இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே? சரி ப்ரோ, என்னென்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஒரு பக்கம் குரூப் 2 இருக்குது, இன்னொரு பக்கம் குரூப் 2A இங்கே இருக்குது, ஓகே? இதில் நிறைய பேர் இன்னொன்று யோசிக்கிறது, ப்ரோ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை படிக்க போகிறேன். இது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர், ப்ரோ நான் அப்ஜெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் டிஸ்கிரிப்டிவ் எனக்கு வரும், இன்கேஸ் எனக்கு இது கிளியர் ஆகாமல் இது வந்துடுச்சு, நான் குரூப் 2A மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், படிக்கிற டைமில் குரூப் 2 கிளியர் ஆகிட்டால் நான் என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி யோசிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஓகேனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே? ரைட். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, குரூப் 2A இந்த மெயின்ஸோட சிலபஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டுத்துக்கும் சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நான் சொல்கிறது இது என்னோடய பர்சனல் அட்வைஸ், இது ஓகேனா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் கொடுக்குறேன், ஓகே? அதிகமான ஃபோக்கஸை குரூப் 2A மெயின்ஸ் பக்கம் நீங்கள் கொடுங்க, ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் நான் இதுக்கும் வழிக்கு நான் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த கட் ஆஃப் அப்படின்ற விஷயம் எப்படி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்தால் தான் குரூப் 2 சான்ஸ் இருக்குது. பட் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இந்த பார்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, வருமா வராதான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 2Aல அதிகமான சான்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 கிட்ட இருக்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக கட் ஆஃப் போட்டிருக்க நம்பிக்கை அதிகமாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கேட்ட அந்த வால் மாதிரி அப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு குரூப் 2A ஒரு பெட்டர் சாய்ஸாக வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகே? சரி ப்ரோ, இன்கேஸ் எனக்கு தெரியாத விதமாக குரூப் 2 கிளியர் ஆகிடுச்சு, டிஸ்கிரிப்ட் என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகே? ரைட். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணுங்கள், சிலபஸை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மேக்ஸு, லாங்குவேஜ் இதை தவிர்த்து மற்ற ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, குரூப் 2Aல இந்த டாபிக் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆல்மோஸ்ட் நீங்கள் சேமாக தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், அது புக் வைஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் மேலே கீழே இருந்தாலும் சாய்ஸே இல்லை, ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பாலிட்டிக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் படிக்கிற விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், ஓகே? இப்போ 2A நீங்கள் எடுத்து பாருங்கள், எக்கனாமியும் சோஷியலிஸ்ட்டும் ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் எலாபரேட்டாக எக்கனாமி தனியாக, சோஷியலிஸ்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ்னால சிலபஸ் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும், ஓகே? இங்கே நான் சொல்கிறது உங்களோட அதிகமான ஃபோக்கஸை குரூப் 2A பக்கம் செலுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே பண்ண வேண்டியது குரூப் 2A உள்ள சிலபஸை தனித்தனியாக பார்த்து பிரித்து எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, பிரித்து எடுத்துக்குவாங்க. புக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் காமனாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஓகேவா? சரி, இந்த இடத்துல நான் குரூப் 2A அதிகமாக படிக்க சொல்கிறேன் இல்லையா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டென்ட்டை தான் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டா 2 வந்தாலும் 2A வந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். என்ன விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கர்நாடிக் வார் ஒரு ஈஸியாக புரிய நான் கொடுக்குறேன். கர்நாடிக் வார் இருக்குது, ஓகேவா? இந்த கர்நாடிக் வார் பொறுத்த வரைக்கும் 8th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்குது, தமிழுக்கு அந்த வெங்கடேஷன் புக்கில் இருக்குது,
ரைட். இப்போ இதை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இப்போது குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் இதே புக்ஸாக வந்து படிக்கணும், 2A படிக்கிறவனும் இதே புக்ஸாக வந்து படிக்கணும். அதே 3 கர்நாடிக் வார் தான், அதே இயர்ஸ் தான், எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். பட் இங்கே என்ன விஷயம்னா கண்டென்ட்டை டெலிவர் எப்படி பண்ணுறோம். இப்போ ஒரு வார் வந்து இருக்குது இல்லையா, அப்போது அந்த வார் எப்படி வந்து ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, இதில் யாரெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் எப்போ இதை வந்து பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரீட்டி இதில் வந்து போட்டிருக்காங்க, இந்த ட்ரீட்டி போட்டதுக்கப்புறம் இதோட கான்சிக்வன்சஸ் பின்விளைவுகள் எப்படி வந்து இருக்குது, இந்த எல்லா விஷயமும் படிக்கிறது தான் வார். கர்நாடிக் வார் எடுத்தோம் அப்படின்னா 3 வார் இருக்குது. அந்த 3 வாரில் ஃபஸ்ட்டு வார் யார் வந்து ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஃபஸ்ட்டு வாரில் இந்தியாவில் நடந்தாலும் ஆஸ்திரேலியா நடக்க அந்த வார செக்ஷன் ஒரு பெரிய காரணமாக வந்திருக்கும். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ஸோ எங்கே ஆரம்பித்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, எதுக்கு ஆரம்பித்தாங்க, எங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க, யார் வின் பண்ணாங்க, இந்த எல்லா விஷயங்களுமே 8th புக்கு 11th புக்கு ஸ்பெக்ட்ரம் புக்கில் 2 பேருமே இதை படித்தாகணும். ஓகேவா. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை முழுமையாக நோட்ஸ் எடுத்துருங்க. கைப்பட எழுதுங்க. எதுக்கான கைப்பட எழுத சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது ஈஸியான விஷயங்கள் மார்க் பண்ண முடியும். ஓகேவா. அப்போ இந்த 2க்கும் 2Aக்கும் எங்கே வந்து இது மாறுபடும்னா, இதை முழுமையாக நீங்கள் எழுதுனா அது குரூப் 2 முழுமையாக ஒரு கர்நாடிக் வார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கேள்வி வருதுன்னா எல்லா ஆப்ஷனும் கோர்ஸு, காசு, ஹூ, வென், ட்ரீட்டி எல்லாத்தையும் எழுதுனா அது குரூப் 2 டிஸ்கிரிப்டிவில். இது 2A பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க ஒரு கேள்வி, என்ன ட்ரீட்டி போட்டாங்க இது ஒரு கேள்வி, எந்த வருஷம் பண்ணாங்க இது ஒரு கேள்வி, இந்த வார் எப்போ ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க இது ஒரு கேள்வி. இந்த மாதிரி பிரித்து கொடுத்தா இது குரூப் 2Aல வந்து மாறும். இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த கேள்வி வந்து வரும். ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எழுதி பார்க்கணும், அப்ஜெக்ட்டுக்கு அந்த வேலை வந்து இருக்காது, ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இதுக்காக தான் நான் சொல்கிறது, நீங்கள் கைப்பட நோட்ஸாக மேக் பண்ணிங்கன்னா ஒரு கண்டென்ட்டை எழுதி நீங்கள் பார்த்துடுறீங்க, ப்ளஸ் அது படிக்கவும் செய்கிறீங்க. அப்போ 2Aக்கும் பாதகம் இல்லை, 2க்கும் பாதகம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் இப்போ எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் டேக்கில் குரூப் 2 மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் இந்த டாப்பிக்லாம் வந்திருக்கு, அது எல்லாம் அப்படியே சைடில் வச்சுட்டே இருங்க. எதெல்லாம் சிமிலராக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிக்கும். இப்போ பாலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 35 வரைக்கும் எல்லாருமே படிக்கணும். இப்போ குரூப் 2 கேள்வி எப்படி கேட்பாங்க, ஸோ ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இன்றைக்கி காலகட்டம் எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, EWS எப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஆர்டிகல் 4 அப்ளை ஆகும், இந்த விஷயங்களை டீட்டெயிலாக எழுதுனா அது குரூப் 2வாக இருக்க போது. அந்த 14 உள்ள விஷயங்கள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இல்லை ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா, அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கொண்டு வந்தால் அது குரூப் 2A வந்து மாறும். இதில் நீங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதினா மட்டுமே தான் ரெண்டுத்துமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா அப்ஜெக்டிவ்னால நீங்கள் அதிகமாக நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நீ புக்கில் மார்க் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் போதுமானதாக வந்திருக்கும். பட் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ நான் 2A தான் வரும்னு பார்த்தேன், என் 2 வந்துடுச்சு, இப்போ டிஸ்கிரிப்டிவ் என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னா கண்டென்ட் கையில் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஃப்ரீயாக டைமில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ 3 மாதம் ரிசல்ட் டைம் இருக்குன்னா அந்த 3 மாதத்தில் 90 நாட்களில் ஒரு 30 நாட்கள் ஸ்பிட் பண்ணி கண்டென்ட்டை எழுதி பழகுங்க. எழுதி பழகிற விஷயம் டிஸ்கிரிப்டிவ்க்கும் உதவிடும், ப்ளஸ் 2A மெயின்ஸுக்கும் உதவிடும். ஓகேவா. இப்போ சோஷியல் வந்து இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, பாப்புலேஷன் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை இந்த பெருவெடிப்பு அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியாகணும், இதில் 2 பேருமே ஒரே மாதிரி தான் படிக்கணும். மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்டெப்த்தாக உள்ளே கொண்டு போய் ஆகணும். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டெஃபினேஷன் அப்படின்னா என்ன, இந்தியாவில் சென்சஸ் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி எடுக்கிறாங்க, இன்றைக்கி எப்படி வந்து போய்கிட்டு இருக்குது, எந்த இயரில் டிரான்ஸ்லேஷன் அதிகமாக இருந்தது, டிமோகிராஃபிக் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா வந்து என்ன, 10th புக்கை படிப்பீங்க, 8th புக்கை படிப்பீங்க, அதை தாண்டி வெளியே ஒரு புக்கை வந்து படிப்பீங்க. அப்போ அந்த நோட்ஸ் என்ன பண்ணுங்கள், புக்கில் மார்க் பண்ணாமல் கண்டென்ட்டாக மேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2க்கும் ப்ராப்ளம் இல்லை, 2Aக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா. இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இல்லை ப்ரோ எனக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குது, குரூப் 2A தான் வரும் அப்படின்னா தாராளமாக 2A மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ 2 எனக்கு ஆசை இருக்குது, இன்கேஸ் கிளியராக என்ன வந்து பண்ணலாம், அதுக்கும் நான் வந்து வேலைகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்பிக்கும் தனிப்பட்ட முறையில் நோட்ஸ் நீங்களாக எடுங்க. PDF கொடுக்கலாம், ஒரு அகாடமி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், PDF கொடுப்பாங்க, டெஸ்ட் கொடுப்பாங்க, புக் கொடுப்பாங்க, வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, எல்லாமே வந்து ஓகே. அதெல்லாம் தவிர்த்து மெயின்ஸ் கிராக் பண்ணணும் அப்படின்னா கைப்பட எழுதுனா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த குரூப் 2A ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாக போய்கிட்டு இருக்கு. எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியலனா முதல்ல சிலபஸ் என்ன பண்ணுங்கள், டீகோட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி இருக்கா, ஹிஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இல்லை, அதை லைனாக வந்து எடுத்துகிட்டு அந்த ஒரு டாபிக் என்ன புக்ஸை வந்து படிக்க போகிறோம். இப்போ வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இது யாருக்கு இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது இல்லையா. அதே போர்ச்சுகீஸ், அதே டச்சு, அதே ஃப்ரெஞ்சு, அதே யூரோப்பியன், டானிஷ் எல்லாம் படிக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு ஃபிலிம்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த கண்டென்ட்டை ஒரு பேப்பரில் நோட்ஸாக ப்ராப்பராக மேக் பண்ணுங்கள். அதை ப்ராப்பராக மேக் பண்ணிவிட்டு
ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் படித்து வச்சுருங்க. அப்போ என்ன பண்ணலாம், முக்கியமான ட்ரீட்டி, முக்கியமான பிளேஸஸ், எங்கள் கம்பெனி ஆரம்பித்தாங்க, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே குரூப் 2ஏக்கு உதவ போகுது. இதுவே ஃபுல்லாக எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 நாள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்க்காம எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது ரிட்டன் ப்ராக்டிஸுக்கு வந்து கிடைக்கும். டிஸ்கிரிப்டிவ் இன்னும் ஈஸியாக வந்து போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக வந்து இருக்கும். ஒரு குழப்பம் வந்து வராது. ஏன்னா 2A ஆல்மோஸ்ட் சிலபஸ் சேமாக இருக்கிறதுனால, சிமிலராக இருக்கிறதுனால கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வாரத்தில் 2 நாள் என்ன பண்ணுங்கள், எழுதி பழகுங்க. 5 நாள் ஃபுல்லாக வந்து படிக்கிறீங்களா, 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மாடல் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லை சாம்பிள் எதனா கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதி பார்க்கறதுனால எந்த டைம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. எழுதி பார்த்துட்டேன் ப்ரோ, நான் 3 மாதம் எழுதி பார்த்தேன், பட் குரூப் 2 வந்து வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி பார்த்த விஷயங்கள் மைண்டில் செம்மையாக ஸ்டோராக இருக்க போது குரூப் 2A தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் சிமிலராக இருக்கும், ஒரு விஷயத்துக்கும் டாபிக் வைஸாக பிரித்து எழுதி வச்சுட்டு படித்தா உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். டைம் இருக்குமான்னு கேட்டால் தாராளமாக இருக்கும். மெயின்ஸ் கிராக் பண்ணணும்னா நோட்ஸ் ப்ராப்பராக நீங்கள் தான் மேக் பண்ணணும். யார் கொடுத்ததுனாலும் நீங்கள் மேக் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எப்படி பண்ணலாம், ஒரு டாப்பிக்கும் நான் தனியாக வீடியோ நான் அதுக்காக மேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக எக்கனாமி, சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், அந்த டாபிக் எப்படி வந்து கொண்டு போகலாம். இப்போ நம்ம ஆர்டிகல் 12 ஃபுல்லாக நம்ம வந்து படிச்சிருப்போம், டெஃபினிஷன் மாதிரி வந்து படிச்சிருப்போம். பட் அது எப்படி மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணும், அந்த விஷயம் பெருசாக வந்திருக்கும். நிச்சயமாக ப்ரிலிம்ஸில் கேட்ட MCQ விட மெயின்ஸில் டஃப்பாக தான் கேட்க போகிறாங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த டஃப்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், டிஸ்கிரிப்டிவ் லெவலில் டஃப்னஸ் எடுத்து நீங்கள் படிங்க. சேலஞ்சிங்காக படித்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இந்த பார்டரில் இருக்கவங்க, வருமா வராதா யோசிக்கிறவங்க, குரூப் 2 மேலே ஆசை இருக்குது, குரூப் 2A மேலே ஆசையாக இருக்குது, எது வந்தாலும் நான் ஃபோக்கஸ் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். ஓகேவா? இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதில் வந்து இல்லை ப்ரோ செட் ஆகுதுன்னா உங்கள் சாய்ஸு. இதை வந்து நான் பேட்சுக்கும் இதான் நான் வந்து கொடுத்துருக்கிறது. இது ஓகேவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை செட் ஆகாதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது தனிப்பட்ட விருப்பம் தான். இது எனக்கு தோணின விஷயங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் செட் ஆகுதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைடா போடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட சாய்ஸாக வந்து எடுத்துக்கலாம். பட் லாஸ்ட் வரைக்கும் குழப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிருங்க. பண்ணலாமா வேணாமல் யோசித்த விட பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ஆரம்பம் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கும், பட் ஆரம்பித்து பாருங்கள், எல்லாமே நல்லா வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் சஜஷன் மட்டும்தான். ஓகேனா வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? டெலகிராமில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் ஆரம்பிக்கலாம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.